மிக முக்கியமான ஒரு நபர் உங்ககிட்ட பேசினா நீங்க கவனம் செலுத்துவீங்களா மாட்டீங்களா? அவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா நீங்க அவருக்கு பதில் அளிப்பீங்க தானே? கண்டிப்பா செய்வீங்க. அப்படின்னா எல்லாத்தையும் விட மிகப்பெரியவன், நம்மை படைத்தவன், இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன் மூலமா நம்ம கிட்ட பேசுறான். அல்லாஹ் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது நாம பதில் சொல்றோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழும் குர்ஆன் வசனங்களை ஓதும்போது அவனை புகழ்வார்கள். துஆவனுடைய வசனங்களை ஓதும்போது அல்லாஹ்விடம் துஆ செய்வார்கள். பாதுகாப்பு கோரும் வசனங்களை ஓதும்போது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஓதுதல் வெறும் குர்ஆனினுடைய வார்த்தைகளை உச்சரிப்பதாக மட்டும் இருக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வுடன் ஒரு உரையாடலே நிகழ்த்தி இருக்கிறார்கள். நாம குர்ஆனை ஓதுறது எப்படி இருக்குது? அல்லாஹ்வுடைய புகழை சொல்லும் வசனங்களை ஓதும்போது நீங்க அல்லாஹ்வை புகழ்றீங்களா? துஆவனுடைய வசனங்களை ஓதும்போது நீங்க அவனிடம் துஆ கேட்கிறீங்களா? எச்சரிக்கை செய்யும் வசனங்களை ஓதும்போது அல்லாஹ்விடம் நீங்க பாதுகாப்பு கேட்கிறீங்களா? இந்த ரமலான்ல குர்ஆனை ஓதும்போது அதை உணர்ந்து ஓதுங்கள். அல்லாஹ் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அவனிடம் கேளுங்கள். அவனை புகழுங்கள்.